எங்க இருந்து இங்க சம்பாதிக்க வந்தப்ப என்ன பார்த்து ஊருக்கு போகாது. என்ன சரியா புரிஞ்சுக்கல. இன்னும் சரியா சொல்லிட்டவன் என்ன பார்த்து சொந்த ஊருக்கு போகாதேன்னு. போகாம இருந்துடுறேன். எனக்கு என்ன வருத்தம். நீங்க அவன் வீட்டு செடி பூரா வெந்நீர் ஊத்துறேன் நான். எனக்கு என்ன உள்ள போறேன். என்ன தெரியல. என்னவோ சொந்த ஊர்ல இந்த மாதிரில பேசுற நீ. கரெக்டா சொல்லிட்டியே. என் சொந்த ஊர் குமரங்குப்ப மாட்டேன். அங்கிருந்தா வர. அங்க யாரு மகன் நீ? எல்லாம் பார்த்து சொல்லு. சினிமால பார்த்த மாதிரி இருக்குது. இல்ல அப்படி திரும்பும் போது ஜாட கண்டுபிடிச்சுட்டேன் நான். தெரிஞ்சு போச்சு எனக்கு. எங்க பெரியப்பா கப்பல்கார காத்தமுத்து மகரானி. ஆமாண்ணே. நம்ம பொறிச்ச முறுக்கு ராஜா பையன். ராசாவே தான். ஐயோ உன்னை தூக்கி உடம்புல போட. பொறிச்ச முறுக்கோட மூக்கு செடியை சேர்த்து தின்னுக்கிட்டு முண்டை கட்டையா நிப்ப நீ. இப்ப என்னடா இப்படி வளர்ந்துட்டேன். என்ன பழைய கதையெல்லாம் நினைப்பிட்டுற? ஆமா உனக்கு அது நினைப்பு இருக்குதா? இருக்குதா? இருக்கா? எது? அதான் கரெக்ட் கரெக்ட். கோலி கோலி. நீ நான் தேரடியில கோலி ஆடுவேன். நினைப்பு இருக்குதா உனக்கு? தேவலிய பழத்தெல்லாம் அப்படியே நினைப்பு இருக்குது உனக்கு. அப்ப கூட நான் அடிச்சு கோலி முண்டு ஒரு முறை 1 நிஜார் பாக்கெட்ல போட்டுக்கிட்டேன். நினைவு. அப்புறம் கோலி முண்டு எடுத்துக்கியா? ஆமா இது நினைப்பு இருக்கா உனக்கு? ஒரு முறை நான் நீ குளத்துல இறங்கி நீச்சல் அடிச்சுவேன். அப்ப என்ன ஆச்சு? தண்ணிக்குள்ள இறங்குறாங்க. ஐயோ கரெக்டா நினைவு வச்சிருக்கீங்க. எதையுமே பழகலையா நீ? அப்ப இதுவும் நினைவு இருக்குது உனக்கு. ஒரு முறை பண்ணையார வீட்டு கரும்பு தோட்டத்துல பூந்து கரும்பு அடிச்சுவேன். கரும்பு ரொம்ப இனிப்பா இருக்குது. ஐயோ எதையும் பழகல நீ. ஒண்ணு விடாம நினைவு வச்சிருக்க. எது தெரியுமா இதெல்லாம் நான் உனக்கு கேட்டேன். எதையுமே நான் டெஸ்ட் பண்ணாம நம்ப மாட்டேன். ஏன்னா நான் வேலை செய்யற இடம் அப்படி. நீ நம்ம ராஜா தானே டெஸ்ட் பண்ண. நீதான் மறக்காம எல்லாம் பட்டு 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 அடிக்கிறீங்க. ராஜாவே தான். இப்ப கொண்டாடி எப்படி இருக்க? ஐயோ ஐயோ என்ன ஆச்சு? செத்து போயிட்டா. நான் வேற கல்யாணம் படுத்திருக்காளே. நான் என்னத்த சொல்லுவேன்? ஏத சொல்லுவேன்? அவளுக்கு காசு நோய் இருந்து அதிகமா போச்சா? ஆமாண்ணே. ஐயோ இப்ப படுத்த படுக்கையா இருக்காளா? சீக்கிரமா போகலன்னா க்ளோஸ். ஐயோ இந்த படுவாய் ஸ்டேட் என்ன ஊருக்கு அனுப்ப மாட்டானே. அவன் என்ன அனுப்புறது? நான் உன்னை அனுப்புறேன். ரயில் டிக்கெட்ட கூட கையில பணம் இல்ல. நான் கொடுக்குறேன். கொடு. இந்தா. ஆமா திரும்பி வந்து அந்த ஸ்டேட் அந்த வேலைக்கு சேர்த்து போனா? கவலைப்படாத. நீ இருக்க வேண்டிய இடத்துல நான் இருந்து ஒரு வழி பண்ணிடுறேன். சரி மறக்காம செடிக்கெல்லாம் வெந்நீர் ஊத்தணும். ஊத்துறேன். சரி வா போய் ஸ்டேட் பார்க்கலாம். ராஜா நீ சொன்ன உடனே நான் நம்பிடுவேன். நீ ராஜா வடாதி ராஜா வடாதி. அன்னைக்கு நான் மிரட்டினா எப்படி பயந்தியோ அதே மாதிரிதான் இன்னைக்கு மிரட்டினாலும் நீ பயப்படுற. சந்தேகமே இல்ல. ராஜா தான் நீ. வாடி வா ஸ்டேட் பார்க்கலாமா? போலீஸ்ரே அரே பாப்பே அரே நம்மளுக்கு ஏத்தன் அங்கே வந்தா அவங்கிட்ட ஒண்ணும் கொடுக்காதே. அச்சா அச்சா நீ இங்கே இரு. நான் அந்த சேட்டை தயார் பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். அப்பவா நல்ல ஒழுங்கா அட்ஜஸ்ட் பண்ணலாம். அரே ரத்தன் நம்ம சொன்ன இடத்துக்கு நிம்மள் போனா நான் ஏன் போறாங்க? நீ பாட்டு கண்ட இடத்துக்கு போக சொல்ல நான் போக நினைச்சிட்டு இருக்கியா? அங்க போயிருந்தா பொண்டாடி புள்ள முகத்துல இனிமே நான் முழிக்க முடியுமா? நான் அந்த மாதிரி இடத்துல போக மாட்டேன். அரே ரத்தன் அங்கே போகக்கூடாதுன்னு நிம்மகிட்ட யார் சொல்லுச்சு? இன்னும் சொல்லி நான் ஏன் கேட்கிறேன்? நான் அடிக்கடி தனக்கு தானே பேசிக்குவேன். அந்த மாதிரி பேசிக்கிட்டே போகல அவ்வளவுதான். बहुत अच्छा வேலை பண்ணாமே. அச்சா வேலை தானே. அப்ப என்ன ஊருக்கு அனுப்பு. அரே நிம்பள் போயிட்டா நம்பள் வேலைக்கு யாரு? என்ன ஏன் பெரிய வேலை பண்ணி கிடைக்கிறீங்க? நானு நீ குடுக்குற பொருளை கொண்டு போய் அங்க கொடுக்கணும். அவன் கொடுக்குற பணத்தை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கணும். இது ஒரு வேலையா? இதுக்கு தகுந்த ஆளை நானே கூட்டிட்டு வந்திருக்கேன். பாருப்பா ராஜா இங்க நம்ம ஊருக்காரன் உறவுக்கார பையன் ரொம்ப நல்லவன். தொட்டாலே நடிவான். அரே சோக்ராவுக்கு என்ன தெரியும்? நம்ம வேலை பூரா தெரியும். நம்ம வேலைன்னா அதாவது கண்ணல் வைக்கிறதுல இருந்து கள்ள கடத்தல் வரைக்கும் பூட்டு உடைக்கிறதுல இருந்து பிக் பாக்கெட் வரைக்கும் சகல கலையை சும்மா அப்படியே சர்பத் மாதிரி கரைச்சி குடிச்சிருக்காங்க. அச்சா அச்சா. அரே நிம்பள் பேர் என்ன சொன்னா? என்ன சொன்ன பேரு? ராஜா. ராஜா. அரே ராஜா நிம்பள் சேட்டை அட்ஜஸ்ட் பண்றான். சேட்டை நிம்பளை எங்கேயோ கொண்டு போறான். ஊப்பர். சரி ஊப்பர் நான் போய் பொண்டாட்டி பார்க்கணும். ரயில் சார்ஜுக்கு பணம் குடியா? அச்சா. அரே நிம்பளுக்கு எத்தனை மாசம்? எனக்கு எத்தனை மாசமா? தமிழும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. உயிர் எடுக்கிறேன். அரே ரத்தன் சம்பளம் பாக்கி எத்தனை மாசம்? ஆமா உனக்கு எனக்கு கணக்கு வேறையா? நம்ம என்ன கட்சியா நடத்துறோம்? குடு வாங்கிக்கிறேன். बहुत अच्छा आदमी. 1 2 3 पकड़ो. அது என்னத்துக்கு கையில கொடுத்துறேன்னு அனாவசியமா உங்களுக்கு
பஸ் பஸ் நான் ரயில்ல போறேன், நான் ஏன் பஸ்ல போறேன்? உன்னை போடும். போதும் போதும். இந்த மாதிரிதான் ஏதாவது கச்சாமச்சான்னு பேசுவான். நீ இஷ்டத்துக்கு பேசிக்க, ஒண்ணு கவலை இல்ல. அரே சோட்டா சோக்கரா ஆவிதர், நிம்பளுக்கு எந்த ஊரு? பக்கத்துல தஞ்சாவூர். தஞ்சாவூர் பக்கத்துல अच्छा अच्छा बस 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 अरे आओ कुमार बेटा எத்தனை நாள் ஆச்சு பறவைகள் கிடைக்கிறாங்க இல்ல, ஏற்றுமதி பண்றாங்க இல்ல. இல்ல அது வந்து பரவாயில்ல. ஏ நயா சோக்கரா புது வாழு. டோன்ட் வரி, கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்றேன். அச்சா அரே நம்ம டான்ஸ் ஸ்கூல் கைசா? அதான் தற்சமயத்துல கீதான்னு ஒரு பொண்ணை தயார் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அவளை மேடையில ஏற்றணும்னா கொஞ்சம் பணம் தேவைப்படுமே. கீதா அச்சா ஃபேண்டாஸ்டிக். அச்சா கொடுக்குறாங்க. இல்ல என்ன லைட் பண்ணுங்க. பாருங்க. என்னது? அடே சேட்டோடக்குள்ள இங்க எப்படி வந்தது? கேள்வி கேட்க வேண்டியது நான், பதில் சொல்ல வேண்டியது நீ. இங்க எப்படி வந்தது சொல்லு. என்னங்க இது சின்ன விஷயத்துக்கு பெருசா எடுத்துக்கிறீங்களே? இது சின்ன விஷயம் தான். ஏன் சூட்கேஸ் இன்னொருத்தோட பிரா இருந்து அது நீ பார்க்கறது கூட சின்ன விஷயமா? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லல, கேக்குறேன். சரியான பதில் சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாது. இங்க ஓடுற குருவியை சுடுற மாதிரி சுட்டி போட்டுக்கிறேன். உண்மை சொல்லிடு. எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்னை விட்டுருங்க. ரஞ்சிதா 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 என்னை காப்பாற்ற ரஞ்சிதா. என்னம்மா ஏன் ஐயா கையில துப்பாக்கியோட வந்திருக்காங்க? அந்த குள்ள பீரோக்குள்ள. இதுக்குத்தான் நான் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த குள்ளாத பீரோக்குள்ள வச்சதே நான் தான். அடிப்பாவி, ஏன் எப்படி செஞ்ச? அந்த பாவி சேர்த்து உமர்காய படத்தை கொண்டாந்து வச்சதா? உமர்காய படம் சேர்த்து கொண்டாந்ததா? ஆமா. என்னடி உளற? அந்த ராணியில கொண்டாந்து கொடுத்தது. ராணி கொண்டாந்து கொடுத்துச்சு. என்னமோ தெரியல, வர வர எனக்கு ஞாபகம் வருது ஜாஸ்தியா போச்சு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு வளர்க்கிட்டே இருக்கேன். இப்ப ஞாபகம் வந்துருச்சு. இப்ப நான் கரெக்டா சொல்றேன் பாருங்களேன். ஐயா சேட்டு ஒரு நாள் அந்த ஃபேன்ஸ் லைட்டை கொண்டாந்து அங்க பிட்ட பண்ணி, அப்ப அந்த முண்டை ஏதோ ஞாபகம் வருதுல தொப்பி அங்க வச்சுட்டு போயிருக்குது. அத இந்த முண்டை ஏதோ ஞாபகத்துல பீரோல எடுத்து வச்சிருக்கு. தப்பு என் மேலதான். அம்மா விட்டுடுங்க, என்ன வேணா சுட்டுடுங்க. அப்படியா லீலா? அப்பா ஒரு நிமிஷத்துல ஆளே மாறிட்டீங்களே, நான் ரொம்ப பயந்துட்டேன். எங்க அப்பா ஒரு மேஜர் ஜெனரல். நான் படிச்சதெல்லாம் மிலிட்டரி ஸ்கூல்ல. ரொம்ப டிசிப்ளினா வளர்ந்தேன், வாழ்ந்தேன். அதனாலதான் ஒரு சின்ன தவற கூட என்னால தாங்கிக்க முடியாது. நான் உணர்ச்சி வசப்பட்டுட்டா இந்த உலகமே எதிர்த்தாலும் பயப்பட மாட்டேன். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? இனிமே நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். உனக்கு நான் சொல்றதா, எனக்கு நீ சொல்றதா? சரியான சமயத்துல நீ மட்டும் வரலன்னா எங்கேயோ வெடிக்க வேண்டிய துப்பாக்கி கொண்டு இந்நேரம் இங்க வெடிச்சிருக்கும். ரியலி ஐ அம் வெரி சாரி. நடக்க கூடாது இந்த நிகழ்ச்சிக்கு நாளைக்கு நம்ம கல்யாண நாள்ல ஈடுபடுறேன். ஏங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வர சொல்லலாமா? யாரும் வேண்டாம். நம்ம வெட்டிங் டே ஆனிவர்சரி நாம மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணணும். அதாங்க நல்லது. ஊரானுங்களை கூப்பிட்டா ஓசியில தின்னுட்டு ஒண்ணு கிடக்கவுன்னு வளரிக்கிட்டு இருப்பானுங்க. ஆமா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பஞ்சம தேய்க்கிற பண்ணாட பசங்க. கட் பண்ணுங்க. டார்லிங், ஆரம்பிக்கலாமா? ஒரு நிமிஷம். ஒரு முக்கியமான விருந்தாளியை கூப்பிட்டு இருக்கேன். அவர் வரட்டும். யாருமே வேண்டான்னு சொன்னீங்க? அப்கோர்ஸ் சொன்னேன். அப்புறம் யோசிச்சேன், விருந்தாளி இல்லாத விருந்தும் கூட்டம் இல்லாத விழாவும் சிறப்பா இருக்காது இல்லையா? அதனால நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஃப்ரெண்ட். அது யார் அப்படி? இட்ஸ் a surprising suspense. Hello டாக்டர். Hello man, welcome welcome. Wish you a happy wedding anniversary. Thank you very much. Please. என்ன லீலா? ஷாக்கா? Yes, it's a pleasant shock. I know. அதுக்காக தான் மதனை கூப்பிட்டேன். மதன் ஆரம்பிக்கலாமா? முதல்ல
கொஞ்சம் ஜூஸ் சாப்பிடுவோமே. உங்களுக்காகவே காஷ்மீர்ல இருந்து ஸ்பெஷலா டாக்டர் வரவழைச்சு நம்மளே புரிஞ்சாங்கோ. ஐயோ, என்ன இன்னைக்கு சூட்ல வந்திருக்கீங்க? நம்ம பார்ட்டிக்கு போனா மட்டும் சூட்ல போறாங்க. ஜஸ்ட் ஃபார் எ சேஞ்ச். அதே மாதிரி பேச்சும் மாத்திக்கலாமே. நம்ம ட்ரை பண்ணா பட் வரான் இல்ல. சரியா? கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியா ப்ளீஸ். யார் நீ? உங்க நன்மையை நாடுறவன். எதுக்காக கிளாஸ் பறிச்ச? நான் கிளாஸ பறிக்கலன்னா எம உங்க உயிரிய பறிச்சிருப்பான். What do you mean? I mean இதுல விஷம் கலந்திருக்கு. விஷமா? இது சாதாரண விஷயம் இல்ல. ஒரே நிமிஷத்துல உயிரை குடிக்கக்கூடிய விஷயம். ஆமா, இது உனக்கு எப்படி தெரியும்? மை டியர் டாக்டர், நீங்க உயிருக்குயிரா நேசிக்கிற உங்க உண்மை மனைவி இந்த உத்தம வீட்டுக்கு வந்தா. இதுதான் நான் தெரிஞ்சு போச்சேன். தெரியாம எப்படி போகும்? துப்பாக்கி எடுத்து என்ன கூட வந்தேன். நல்லா ரஞ்சிதா அப்படி இப்படி சொல்லி அவரை நம்ப வச்சா. நம்பிட்டாங்க. நம்பின மாதிரியும் இருக்கு, நம்பாத மாதிரியும் தெரியும். ஏற்கனவே அந்த ராணி அவர் மனசுல பெரிய சூறாவளி உண்டாக்கிட்டு போயிட்டா. ஆம்பளைங்க மனசுல சந்தேகன்ற ஒரு சின்ன விதையை ஊழியா அது வளர்ந்து பெரிய விஷயமாயிடும். இப்ப என்ன செய்யணும் சொல்றேன்? முளையிலே கிள்ளி எரியணுமா இல்ல விருச்சமானது வெட்டி சாய்க்கணுமா? அவ்வளவு தூரம் காத்திருந்தா ரொம்ப டேஞ்சரா போயிடும். ஆமா, திருட்டு கண்ணும் திருட்டு காதலும் என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரியாம போகாது. அது மட்டும் இல்லைங்க, இந்த தடவை நீங்க விட்டுட்டு போக மாட்டேன். காஷ்மீர் கூட்டிட்டு தான் போவாரு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதை பத்தி நீ கவலைப்படாத. நாளைக்கு வேலைக்காரி ரெஞ்சிரத்தை ஏதாவது காரணத்தை சொல்லி வெளியே அனுப்பிச்சிரு. ஏன்? காரணமா தான் சொல்றேன். எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்கு. யாரும் இருக்க பயமே. பாரு, இனிமே உனக்கு புருஷன் தொல்லையே இல்லாம பண்ணிடுறேன். ஓகே, தைரியமா வீட்டுக்கு.